அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் சார். எவ்வளோ ஒரு மகர ராசின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பி வருது பாருங்கள், எவ்வளோ ஒரு முக மலர்ச்சி வருது பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? மகர ராசி அன்பர்களே, இந்த 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. இதனால் வரல 7.5 சனி முடிஞ்செடுத்தா முடியலையா, திருக்கணிதப்படி முடிஞ்செடுத்து வாக்கியப்படி முடியல, ஒரு குழப்பம், ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு 8 வருஷமாக அவங்க படாத பாடுபட்டிருக்கிறாங்க. ஒரு உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், அல்லது திருவோணம் நட்சத்திரமாக இருக்கட்டும், அவிட்டம் நட்சத்திரம் முதல் 2 பாதங்களாகட்டும், மகர ராசி ஆனால் கடந்த 8 ஆண்டுகளில் இழக்கக்கூடாதது எல்லாம் இழந்திருப்பார்கள். அப்போ அந்த 7.5 சனி அவ்வளோ 2025 டிசம்பர் மாதம் 31 ராத்திரி 11:59 உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கலாம், இன்னைக்கு பிறந்த குழந்தையாக இருக்கலாம், 3 வயசு குழந்தையாக இருக்கலாம், 90 வயசு தாத்தாவாக இருக்கலாம், வாலிப பருவமாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும், மகர ராசி என்பவர்களே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் 2026. சார், வேற உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேணாங்க, 7.5 சனி முடிஞ்சிடுதுன்னு ஒரே ஒரு லெட்டர், அவ்வளோதான். அப்போ மகர ராசி அன்பர்களே, முழுமையான இந்த 2025 உங்களுக்கு முழுமையாக கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சு பிறக்கின்ற இந்த 2026 புதிய வாழ்க்கை ஆரம்பம். கண்டிப்பாக இந்த 2026 புதிய தொழில் தொடங்குவீர்கள். நிறைய மகர ராசி என்பர்கள் முதலாளிகளாக மாறக்கூடிய தருணம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மகர ராசி என்பர்களே, வேலையில் இடமாற்றம் உண்டுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் அல்லது ஜாப் சேஞ்சஸ் வருமே, ஆனால் அவங்க எல்லாம் சுய தொழில், ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கால நேரம் ஆரம்பம். உங்கள் சாமி உங்களை முதலாளியாக மாற்ற போதுன்னு அர்த்தம். அப்போ புதிய தொழில் தொடங்குவீர்கள். தொடங்கக்கூடிய அந்த தொழில் மிக சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகுது. குரு பார்க்க கோடி நன்மை ஐயா. அப்போ இந்த ஒரே ஒரு வரியில் சொன்னால் போகும், குரு பார்க்க கோடி நன்மை மகர ராசி அன்பர்களே. அப்போ இந்த 2026 சிறப்பாக அமைன சாமி. 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் புது வருஷம் ஆரம்பிக்கிறோம், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்க. மகர ராசி அன்பர்களே, தேவாரம் திருமுறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தேவாரம் படிங்க, திருமுறைகள் படிங்க, அடியார் 63 நாயன்மார்களை வழிபாடு செய்யுங்க. அருளாளர்களாக இருக்கின்ற ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை நால்வரையும் வழிபாடு செய்யுங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் திருவாசகத்தை படிப்பீர்களேயானால் உங்களுக்கு வேற பரிகாரமே தேவையில்லை, கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. 2026 கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி மகர ராசி அன்பர்களே.